இந்த வீடியோல என்னோட பர்த்டே செலிப்ரேஷன பார்க்கலாமா? அண்ட் என்ன கிஃப்ட் குடுத்தாருன்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். இந்த வருஷம் பர்த்டே எனக்கு சூப்பரா ஜாலியா போச்சுன்னு தான் சொல்லணும். தங்கச்சி வீட்டுக்காரலாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்கவங்க வேலையில பிஸி ஆயிட்டாங்களா, அதனால முன்ன மாரி எல்லாரும் ஒண்ணா சந்திச்சுக்க முடியல. இந்த மாரி நேரத்துல எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. எனக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இனியாப்பாவே எனக்கு பண்ணி விடணும்னு நெனைப்பேன். அதுல ஒண்ணு இந்த பூ வச்சு விடுறது தான். அழகா கியூட்டா சிரிச்சுக்கிட்டே வச்சு விட்டாரு. அதுவும் நான் வீடியோல பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இனியாப்பா வேலை விட்டு வரும்போது வழக்கம் போல கேக்கு, கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு. சூப்பரா கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்குமே ஊட்டி விட்டாச்சு. இந்த வருஷம் பர்த்டே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே எதிர்பார்க்காம நடந்துட்டே இருந்துச்சு. கோச்சுக்காம கொஞ்சம் ஃபோனை மட்டும் ரொட்டேட் பண்ணி பாருங்க. கேக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இனியாப்பா கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பாக்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா 2 இருக்கே அப்படின்ட்டு. இன்னொரு பாக்ஸ் தம்பிகளுக்கா அப்படின்னு கேட்டேன். இல்ல 2மே உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு அழகா குதிரை மேல கப்பிள்ஸ் உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னொரு பாக்ஸ்க்குள்ள வந்து டெடி பேர் இருந்துச்சு. நீங்க கிஃப்ட் கொடுக்கும்போது பார்த்துருக்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டெடி பேர் இல்லாம இருக்காது. கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தேவி வந்து எல்லாருக்கும் சேர்த்து பீஸா ஆர்டர் போட்டிருந்தா. நான் இது வரைக்கும் பீஸா சாப்பிட்டதே இல்ல. அதோட டேஸ்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம வீட்ல மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் ரெடியா இருந்தது. அப்படி தங்கச்சி வந்து தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தா. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. நைட்டு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எல்லாரையும் நம்ம வீட்லயே தூங்க சொல்லியாச்சு. காலையில போய்க்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஸ்பெஷல் விஷஸ் கார்த்திகேயன் அவங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பியா இருங்க.